வாய தொறந்தா பொய்ய சொல்லக்கூடிய ரோகிணிக்கு இப்ப பல்லெல்லாம் தட்டி டாக்டர் கையில குடுக்க போறாங்க. அடுத்த எபிசோடு எப்படி போகுதுன்னு சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க ரோகிணியும் நம்ம சுஜியும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சுஜி வந்து இவங்களுக்கு பல் வலி நீங்க பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டாக்டரும் நம்ம ரோகிணி பல்ல செக்கப் பண்ணிட்டு அந்த பல்லு சொத்த பல்லா ஒரு பல்லு இருக்கு. அந்த பல்ல புடுங்கினா தான் உங்களுக்கு வந்து சரியாகும். இல்லாட்டினா அடுத்தடுத்த பல்லு பாதிக்கும் அப்படின்றாங்க. உடனே ரோகிணி எனக்கு பல்ல புடுங்க வேண்டாம். எனக்கு வந்து 2 நாள் கழித்து வந்து நான் பல்ல புடுங்கிக்கிடுறேன். எனக்கு இப்போ பல்ல புடுங்க வேணாம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. உடனே நம்ம சுஜி சொல்றாங்க, இப்போ எதுக்கு நீங்க பல்ல புடுங்கிருங்க. அதான் உங்களுக்கு சேஃப்டி. இன்னொரு நாள் எதுக்கு வரப்போறீங்க? இப்பதான் உங்களுக்கு துணைக்கு நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி, நான் பல்ல புடுங்க வந்தேன். இந்த மலேசியாக்காரங்களுக்கு பயந்து போய் தான் நான் டாக்டர்கிட்ட பல் வலிக்குதுன்னு சொன்னா வந்தேன். இப்போ லாஸ்ட்ல என் பல்ல எல்லாத்தையும் புடுங்க விட்டுருவியோ அப்படின்னு நம்ம ரோகிணி மனசுல நினைக்கிறாங்க. உடனே நம்ம சுஜியும் டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் படுத்தி இந்த பல்லையும் புடுங்கிடுறாங்க. பல்ல புடுங்கின பிறகு அங்கே ஐஸ்கிரீம் கொடுக்காங்க. ஐஸ்கிரீம் என்ன டாக்டர் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறீங்க? இல்லை, பல்ல புடுங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்போ தான் அந்த மரப்புத்தன்மையும் அந்த பல் குச்சமும் போகும். அது அப்படி சாப்பிட்டா தான் அது நல்லது அப்படின்றாங்க. உடனே அப்படின்னா எனக்கு ஒரு பெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம சுஜி சொல்கிறாங்க. அதுக்கு சேர்த்து பில்லை போட்டுருங்க அப்படின்றாங்க. உடனே அந்த ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கும் நம்ம ரோகிணியும் சுஜியும் கிளம்பி வந்துடுறாங்க. உள்ள வீட்டுக்குள்ளே மனோஜ் வராரு. வந்தோடனே, என்ன ரோகிணி உனக்கு பல்வலியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன திடீர்னு உனக்கு பல்வலி வந்துடுது அப்படின்னு சொன்னோன்னே ரோகிணி மனசுக்குள்ளே நினச்சி சொல்கிறாங்க, பல்வலி என்ன ஃபோன் போட்டுட்டா வரும், திடீர்னு பல்வலின்னு வர்றதுக்கு பல்வலி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து அந்த சைட்லேருந்து சொல்கிறாரு, பார்லம்மா தான் பல்வலி இல்லை, எப்போ பார்த்தாலும் யாராவது மலேசியாக்காரங்க வந்துட்டா பார்லம்மாக்கு பல்வலி வந்துடும், இல்லாட்டினா வாய் பேசாமல் போயிடுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை காரணம் காட்டக்கூடியதான வேலை. விஜயா உடனே சொல்கிறாங்க நம்ம ரோகிணியை பார்த்து, ரோகிணிக்கு பல்லு வலி மட்டும் வரலன்னா இன்னைக்கு மலேசியக்காரங்க கூட நல்லா பேசி அவங்க அப்பா எப்படியா வெளியே கொண்டு வரக்கு ட்ரை பண்ண தான் செஞ்சுருப்பா. இந்த முத்துக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஆமாம், இந்த பார்லமா மலேசியான்னு சொன்னாலே போதும் பதறடித்து ஓடக்கூடியது தான் மலேசியா. அது என்றைக்கு மாட்ட போதும் அன்னைக்கு தெரியும். அப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு என் ரோகிணியோட அருமை என்னன்னு புரியும் அப்படின்னு நம்ம முத்து சொல்கிறாரு. அவள் அருமையும் பெருமையும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரவி அவர் டூட்டிக்கு கிளம்பி போயிருந்தார். இந்த சைடில் முத்து அவர் டூட்டிக்கு கிளம்பியிருந்தார். இந்த ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க நம்ம சுஜி. கால் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அட்டன் பண்ண மாட்டேக்காரு நம்ம ரவி. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கார். அவங்க ஓனர்கிட்ட அடுத்தடுத்த ஸ்டெப்பு எப்படி பண்ணலாம் வைக்கலான்னு அவங்க ஓனர் கூட ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே விடாமல் சுஜி கால் பண்ணுறாங்க. அடுத்து 2 தடவை ரிங் பண்ணோன்னே கட் பண்ணி விட்றாரு. அதுக்கு மேலும் கோவம் ஆகுறாங்க நம்ம சுஜி. உடனே என்னடா ஃபோன் ஒரு அர்ஜென்ட்டு கால் பண்ணுறேன் எடுக்க மாட்டேக்கானே இந்த ரவி அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம சுஜி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்கு அடுத்த சீனில் அங்கே நடக்குது. என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சதீஷுங்கிறவருக்கு வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு பார்ட்டி வைக்கிறாரு. பார்ட்டி வைக்கிறதுல, ஏய் என்னடா இவ்வளோ சரக்கு வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்கிறா. முத்து, நான் குடிக்க மாட்டேன், மீனா கண்டிப்பாக குடித்தா சண்டை போடுவா, இல்லை நான் இப்போ ஃபோன் போட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மீனா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, மீனா இந்த சதீஷுங்க இருக்கவர் வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு, அவர் வந்து போனால் நல்லது தானேங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, அவர் மூலம் 3 வருஷத்துக்கு அப்புறம் தானே வருவார், அதனால் பார்ட்டி வைக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் குடிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் வீட்டுக்குள்ளே நான் உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இந்த சைடில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனை ஓட ஆரம்பிச்சிடுது நம்ம ரவிக்கும் நம்ம சுஜிக்கும். இந்த சைடில் மீனா வந்து பேச்சை கேட்காம முத்து குடிக்க போகிறாரு. இந்த ரோகிணியும் பல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சு நம்ம மீனா வந்து ரொம்ப கோவப்பட்டு ரோகிணிக்கு அடுத்தடுத்து பிரச்சனையும் வர மாதிரி நம்ம மீனாவுக்கும் அடுத்தடுத்து பிரச்சனை வருது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிந்தாமணி பல பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ முத்து வச்சு ஆளை வச்சு அடிச்சிட்டா நம்ம மீனா வெளியே வர மாட்டாளே அப்படின்னு நம்ம சிந்தாமணி நினச்சி ஒரு பிளானை போடுறாங்க. இப்போ முத்து அடித்து தான் அடுத்தது மீனா வரவிடாமல் தடுக்கலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அடுத்தடுத்த எபிசோடு அப்படி தான் நண்பர்கள் போகுது.